தொடர்ந்து வாசியுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் வாசியுங்கள். 54ஆவது பக்கம். மார்க் எழுதின சுவிசேஷம். 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது, அல்லேலூயா, எனக்கு அன்பான தேவ ஜனமே, இங்க ஒரு சகோதரிய, ஒரு அக்காவை குறித்து பார்க்கிறோம். இந்த அக்காவுக்கு என்ன பிரச்சனையா? 12 வருடம் என்ன இருந்தது? பெரும்பாடு, உதிரம் ஊரலி நிமித்தம் ஒரு பெரும்பாடு. 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. சரியா? வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அவர் 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயா இருந்தால் அநேக வைத்தியர்களால் என்ன செய்தால்? வருத்தப்பட்டால். அநேக வைத்தியர், அப்ப ஒரு அண்டர்லைன். சரியா? நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம். அநேக வைத்தியர்கள். ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு நாள் ஒரு வாரம் பார்த்தாங்க, உள்ளூர்ல வைத்தியரை பார்த்தாங்க, கேட்கல. நாட்டு வைத்தியம் பார்த்தாங்க, கேட்கல. அப்ப பக்கத்து வீட்டுல ஒரு அக்கா சொன்னாங்க, நம்ம பக்கத்துல உடுமலைப்பேட்டையில ஒரு டாக்டர் இருக்காரு, நல்ல டாக்டர். அங்க போனா இந்த வியாதிக்கு என்ன படுத்திடுவாரு? மருந்து கொடுத்துருவார், சுகம் கிடைச்சிருந்தோடனே இந்த அக்கா என்ன செஞ்சாங்க? நேராக உடுமலைப்பேட்டைக்கு போனாங்க. உடுமலைப்பேட்டையில் போய் பார்த்தாங்க, கொஞ்சம் மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்தாரு. அவர் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. என்ன ஆகலை? சுகமாகலை. அப்போ இன்னொரு பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா சொன்னாங்க, இந்த வருத்தத்துக்கெல்லாம் இங்கே என்ன செய்யாது, இது கேட்காது. நீங்கள் நேராக எங்கே போங்க? கோயமுத்தூருக்கு போங்க. கோயமுத்தூரில் டவுன் ஹாலில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே ஒரு மருத்துவர் இருக்காரு. அங்கே போனால் என்ன ஆயிரும்? சரியாயிரும். பெரிய ஹாஸ்பிட்டல்லையே. அப்போ அந்த அக்கா என்ன செஞ்சாங்க? கையில் நிறைய பணம் இருந்தது. ஆமாம், அங்கே சொல்லக்கூடிய காரியம் அதுதான். அநேக வைத்தியர்களால் என்ன செஞ்சாங்க? வருத்தப்பட்டாங்க. அப்போ இந்த அக்கா யாராக இருந்திருக்கணும்? நல்ல டப்பு உள்ள பார்ட்டியாக இருந்திருக்கணும். ஏன்னா நம்ம எங்கே பார்ப்போம்? ஒரு டாக்டரை பார்ப்போம், குணமானாலும் சரி குணமானாலும் சரி நம்மளுடைய சத்துவ மாதிரி பார்ப்போம். இவங்க அநேக வைத்தியரை பார்த்துருக்காங்க. கோயம்புத்தூர் போகிறாங்க, கேட்கல. மதுரைக்கு போகிறாங்க, கேட்கல. சென்னை போகிறாங்க, கேட்கல. திடீர்னு ஒருத்தர் சொல்கிறாரு, டெல்லியில் இதுக்கான ஸ்பெஷல் டாக்டர் எங்கே வராரு? ஃபாரின்லேருந்து வராருக்கா, நீங்கள் போனால் சரியாயிரும். எல்லாத்தையும் வித்தாச்சு. காடு கரை தோட்டம் துறவு நகை நட்டு வீடு நிலம் எல்லாத்தையும் வித்தாச்சு. எல்லாம் முடிஞ்சிட்டு ஃபைனல் ஸ்டேஜ் இருக்கிற எல்லா அமௌண்ட்டையும் எடுத்துட்டு எங்க போறாங்க? டெல்லிக்கு போயிட்டாங்க. யாரு? 12 வருடம் பெரும்பாடுள்ள அக்கா. போயிட்டு வந்தாச்சு, எல்லா மருந்து மாத்திரையும் சாப்பிட்டு பார்த்தாச்சு. என்ன கிடைக்கல? அப்படியா சொல்லியிருக்கு? என்ன கிடைக்கல? கொஞ்சம் கூட சற்றாகிலும் என்ன கிடைக்கல? சுகம் கிடைக்கல. கையில இருந்து எல்லாம் என்ன ஆயிட்டு? எல்லாம் காலி ஆயிற்று. அவ 27ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை குறித்து எப்பமா கேள்விப்பட்டாங்க? எல்லாம் இழந்த பிறகு. நீங்க எப்போ எந்த சூழ்நிலையில ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க? கர்த்தருடைய வார்த்தை எப்போ உங்களுக்குள்ள போச்சு? கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பாருங்க பாப்போம். நல்ல ஆசீர்வாதமா, பிளசண்டா, நல்லா இருக்கும் போது, இப்ப இருக்கிறத காட்டிலும் நான் அப்போ 1000 மடங்கு நல்லா இருந்தேங்க. அப்பதான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னவங்க மாட்டு கரங்களை ஊற்றி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இல்ல என்ன? அப்ப அந்த அம்மா தனக்கு உண்ட எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டாங்க? செலவழித்து போட்டாங்க. எல்லாம் செலவழிந்த பிறகு யாரை குறித்து கேள்விப்பட்டாங்க? ஆமா. அப்ப அதுக்கு முன்னாடி இயேசுவை குறித்து அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குமா? சொல்லப்பட்டிருக்காதா? நிச்சயமா சொல்லப்பட்டிருக்கும். அவங்க அங்க வழியில நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க வீட்டுல, ஐயா எங்க சர்ச்சில் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரங்க வராங்க, எங்க பாஸ்டர் இன்னைக்கு உபவாச ஜெபம் வச்சிருக்காரு, நீங்க வாங்கக்கா உங்களுக்கு சுகமாகும். அவங்க அந்த நோட்டீஸ் வாங்கி பார்த்துட்டு ஸ்லாப்ல போட்டுட்டு எங்க கிளம்பி போயிட்டாங்க? மதுரைக்கு கிளம்பி போயிட்டாங்க. அடுத்து ஒரு நாள் நோட்டீஸ் கொண்டு வைக்கிறாங்க, இன்னைக்கு விழிப்பு ஜெபம் இருக்கு, நீங்க வந்தா சோமாயிரும். அவங்க என்ன செஞ்சாங்க? நோட்டீஸை வாங்கி உள்ள போட்டுக்கிட்டு சென்னையை பார்க்க போயிட்டாங்க. எல்லாம் செலவழிந்து போனது, எல்லாம் முடிந்து போனது, வெறுமை, ஒன்றுமில்லை. அப்பதான் யாரை குறித்து கேள்விப்பட்டாங்க? இயேசுவை குறித்து. எனக்கு அன்பான திருச்சபையின் பிள்ளையே, இந்த மாதத்தின் 1வது நாள் தேவனுடைய சமூகத்துல வந்திருக்கிறாய். எல்லாம் இழந்த சூழ்நிலையில வந்திருக்கிறாயா? வெறுமையாய் வந்திருக்கிறாயா? காலியான சூழ்நிலையில வந்திருக்கிறாயா? கர்த்தர் சொல்லுகிறார் உன்னுடைய காலியான உன்னுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள மகிமையிலே நிறைவாக்குவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவியா? இந்த மாதத்துல அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இங்க வந்த மாத்திரத்துல இந்த வசனம் தொடர்ந்து வாசிக்கும் போது சொல்லுகிறது. வாசிங்கள் 29ஆம் வசனம்.
நின்று போயிற்று. அல்லேலூயா. ஆமென். குறைவுபட தொடங்கினால், எல்லாம் காலியான போது கர்த்தரை குறித்து கேள்விப்பட்டால் கர்த்தர் அவளுக்கு என்ன செய்தார்? அற்புத சுகத்தை கொடுத்தார். ஆமென். வாசியுங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒரு வாசியுங்கள். லூக்கா 15:14. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. போதும் பாருங்க, இது ஒரு சம்பவம். சரியா? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரன் இருந்தாங்க. மூத்த குமாரன், இளைய குமாரன். இளைய குமாரன் என்ன கேட்டார்? இந்த கதை தெரியும் தானே உங்களுக்கு? ஆமா. இளைய குமாரன் என்ன செஞ்சாரு? தகப்பன் என்ன கேட்டாரு? என் ஆசி என்ன செய்யணும்? பிரித்து கொடுக்கணும்னு கேட்டார். தகப்பன் என்ன சொன்னாரு? கொடுக்க முடியாதுப்பா, அதெல்லாம் நீ கோர்ட்ல போய் பார்த்துக்கன்னு சொல்லிட்டாரா? என்ன செஞ்சாரு? கேட்ட உடனே கொடுத்துட்டார். என்ன நம்ம அப்பா மாதிரி. ஆலயத்துக்கு வர்றோம், ஆண்டவரே எனக்கு அது வேணும் இது வேணும் எல்லாம் கேட்குறோம், ஞாயிற்றுக்கிழமை கேட்ட உடனே எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு. கொடுத்த உடனே நம்ம எங்கே போயிடுறோம்? எங்கே போயிட்டாரு இளையகுமாரன்? வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் துன்மார்க்கமாய் ஜீவியம் பண்ணி தன் ஆசையை என்ன செய்தான்? அழித்து போட்டான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவருடைய சமூகத்துல வருகிறோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமையில வந்து அமருகிறோம். ஆண்டவருடைய சமூகத்துல வந்து அமர்ந்திருந்து அப்பாவல்லோ அப்பாவல்லோ பிள்ளையல்லோ செல்ல பிள்ளையல்லோ அப்படின்னு சொல்லி என்னத்தை வாங்கிட்டு போயிடுறோம்? எனக்கு இந்த வாரத்துக்குரிய பாதுகாப்பை கொடுத்துருங்க, இந்த வாரத்துக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருங்க, எனக்கு உண்டான சொத்தை என்ன செஞ்சிருங்க? பிரிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 6 நாள் எங்க போயிடுறோம்? தூர தேசத்துக்கு. அல்லேலூயா. கர்த்தரை விட்டு எங்க போயிடுறோம்? தூரமா போயிடுறோம். ஆமென். ஜோமண்ண எண்ணெய் அலமாரியில இருக்கும், பரிசுத்த வேதாகமும் செல்ஃபுல இருக்கும். ஆனா நம்ம மட்டும் எங்க போயிருவோம்? தூரமாய் போயிடுவோம். தூரமா போனவொன்னு என்ன ஆயிடுச்சு? கொண்டு போன ஆசீர்வாதம் எல்லாம் சனிக்கிழமை சாயங்காலம் செலவாகி போச்சு. அல்லேலூயா. அவன் திரும்ப அவன் என்ன செய்தான்? குறைவுபட தொடங்கின போது அவன் என்ன செய்தான்? ஒரு குடியாடவனோடு போய் என்ன செய்தான்? ஒட்டி கொண்டான். அவன் அந்த 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஒட்டி கொண்டான். ஆமாம். என்ன வேலைக்கு விட்டானாமா? கம்பெனியில் எம்டியை வச்சுட்டாங்களா? மார்க்கெட்டிங் மேனேஜராக வச்சுட்டாங்களா? அவருடைய கான்ட்ராக்ட் பிசினஸ்ல சூப்பர்வைசராக வச்சாரா? தூரமாய் ஓடி போனான் தகப்பனை விட்டு. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போகும்போது அவன் செல்வந்தன். ஆலயம் முடிஞ்சு 12:45 வெளியே போகும்போது அவன் நிறைவான ஆசீர்வாதத்தோடு போகிறான். ஆனா தூரமா போனவன் என்ன செஞ்சிட்டான்? துன்மார்க்கமாய் ஜீவித்தான். எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்து போனான். அப்ப என்ன செய்யல? அவன் சிந்தை தெளியல. என்ன செய்தான்? ஒரு குடியானோடத்துல போய் ஒட்டி கொள்ளுகிறான். ஒட்டி கொண்டவனே அவனை என்ன செய்ய சொன்னான்? ஆமா, எங்க ஊர்ல சொல்லுவாங்க, நீ நல்லா படிக்கலன்னா எங்க போவ? பன்னி மேய்க்க தான் போவன்னு சொல்லுவாங்க. அவன் எல்லாம் நல்லா இருந்தவன், வாழ்ந்துகிட்டவன், பன்னி மேய்க்க போயிட்டான். பன்னி மேய்க்க போகும்போதும் கண்கள் என்ன செய்யல? திறக்கல. ஏன்னா அங்க அவனுக்கு என்ன கிடைச்சது? தவிடு கிடைச்சது. பன்னி கூட போட்டி என்னதை தின்னுகிட்டு இருந்தான்? தவிட தின்னு கொண்டிருந்தான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு உலக ஆசீர்வாதங்களுக்கு பின்பாக ஓடி ஆண்டவரை மறந்து ஆண்டவரை விட்டு தூரமா போய் இன்னைக்கு அநேகர் நீங்க பாக்குறீங்களா? நல்லா இருக்கிறாரு, நல்லா வசதியா இருக்கிறாரு, நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறாரு. இல்ல, அவன் தின்னுட்டு இருக்கிறது பண்ணிக்கு வச்சிருக்க தவிடு. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த தவிட்டையும் ஒரு நாள் புடுங்கணும். பண்ணிக்கு வச்ச தவிட்டை நீ என்ன செய்த? தின்னுகிட்டு இருக்கன்னு தட்டை என்ன செஞ்சிட்டான்? புடுங்கிட்டான். டோட்டல் வாஷ் அவுட். ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டான்? புடுங்கிட்டான். 17ஆம் வசனத்தை வாசிங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, போதும் பாருங்க, எல்லாம் காலியானது, எல்லாம் புடுங்கப்பட்டது. அப்ப என்ன தெளிஞ்சுதான்? புத்தி தெளிந்ததாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அவள் எல்லாம் குறைவுபட்ட போது ஆண்டவரை குறித்து என்ன செய்தாள்? இவனுக்கு பண்ணி திங்கிற தவிட புடுங்கின பிறகு என்ன தெளிந்தது? அல்லேலூயா. குறைவு நல்லது. காலியா வந்திருக்கிறீங்களா? எல்லாம் ஒண்ணுமற்ற சூழ்நிலையில் வந்திருக்கிறீங்களா? நல்லது. இயேசுவை குறித்து கேள்விப்படுவீங்க, வார்த்தை உள்ள போகும், புத்தி என்ன செய்யும்?
தெளிவு உண்டாகும். அவன் வந்தான் பாருங்க, தகப்பனே, அந்த வசந்த வாசிக்குமா 20 தகப்பனிடத்தில் வந்தான். தூரத்தில் வரும்போது அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டான். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவரை விட்டு தூரமாய் போய் ஒன்றுமில்லாமல் வெறுமையான சூழ்நிலையில, அவன் எல்லாம் இழந்த சூழ்நிலையில வந்திருக்கிறாயா? கர்த்தர் உன்னை பார்த்து என்ன சொல்லுகிறார்? அவர் நீ தூரத்தில் வரும்போதே உன்னை ஓடி வந்து கரங்களை கட்டி, உன் கழுத்தை கட்டி அவர் உன்னை அவன் வரவேற்கிறதே. அவன் கரங்களை தட்டி கத்துக்கு நன்றி செலுத்துவோமா. அவன் குறைவுபடும் போது தேவனுடைய ஆசீர்வாதம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோவான் பாருங்க, வசனம் இவ்வாறாய் துவங்குகிறது. திராட்சை ரசம் குறைவுபட்ட போது. ஹல்லேலூயா. ஆமென். திராட்சை ரசம் என்ன செஞ்சிருச்சு? காலி ஆயிடுச்சு. இயேசுவும் அவருடைய தாயாரும் அவருடைய சீசரும் எங்க அழைக்கப்பட்டிருந்தாங்க? அந்த கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க. இயேசு அங்கதான் இருந்தாரு, அவர் சீசரும் அங்கதான் இருந்தாங்க, அவங்க தாயார் அங்கதான் இருந்தாங்க, பாஸ்டர் இங்கதான் இருந்தாரு, பாஸ்டர் அம்மா அங்கதான் இருந்தாங்க, பாஸ்டர் பையனும் உங்க பாஸ்டரும் எல்லாரும் எங்க இருந்தாங்க? ஆலயத்துல தான் இருந்தாங்க. ஆனா வந்தாங்க, சாப்பிட்டாங்க, திருப்தி ஆனாங்க. எதை குறித்து என்ன செய்யல? கவலைப்படவே இல்லை. ஆனா அங்க வசனம் சொல்லுகிறது, திராட்சை ரசம் குறைவுபட்ட போது. குறைவுபட்ட போது அவங்க யாரை தேடுனாங்க? இயேசுனுடைய தாயார்ட்ட போறாங்க. ரசம் என்ன செஞ்சுட்டு? குறைவுபட்டுட்டு. அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அப்ப அவர் என்ன சொன்னாரு? வெளியில கை கால் கழுவுறதுக்கு 6 காலியான கற்சாடி இருந்தது, அதுல கொண்டு போய் என்ன செய்யுங்க? தண்ணீரை நிரப்புங்கள்னு சொன்னாரு. அப்புறம் பந்தி பரிமாறவங்களை கூப்பிட்டு என்ன சொன்னாரு? நீங்க நிரப்பப்பட்ட தண்ணீரை எடுத்துட்டு போய் என்ன செய்யுங்க? அவ ஊத்தும் போது என்னதான் ஊத்துனா? தண்ணியத்தான் ஊத்துனா. கோரும் போது என்னதான் இருந்தது? தண்ணியாத்தான் இருந்தது. கொண்டு போகும்போது என்னதான் இருந்தது? தண்ணியாத்தான் இருந்தது. எப்போ அந்த பாத்திரத்திலிருந்து எடுத்து அடுத்தவனுக்கு ஊத்துனானோ அப்ப ரசமாய் மாறினது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவாயா? நீ இந்த இடத்துல வந்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு, தேவனுடைய அவன் வார்த்தையை கேட்டுக்கொண்டு நீ உள்ளே வச்சுக்கிட்டே இருந்தா அது வெறும், சொல்லுங்க, அது வெறும் தண்ணி தான். எட்டி எட்டி பார்த்தாலும், தொட்டு தொட்டு பார்த்தாலும் அது என்னது? அது எப்போ சுவையுள்ள ரசமாய் மாறினது? அவன் நீ குறைவுபட்ட போது ஆண்டவரை கேட்டார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கேள்விப்படும் போது முந்தின ரசத்தின் ருசியை பார்க்கிலும் அந்த பிந்தின ரசம் எப்படி இருந்தது? சுவையுள்ளதா இருந்தது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. குறைவுகள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு நேராய் நம்மை நடத்தி செல்லும். 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ எல்லாவற்றையும் செலவழித்தாள். ஒன்றுமில்லாத போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். அவள் சுகத்தை பெற்றார். சொன்னார், நீ சமாதானத்தோடே போ. ஆண்டவர் உங்களை பார்த்து இன்றைக்கு இந்த பரிசுத்த ஓய்வு நாள்ல 1ஆம் தேதியில சொல்லுறார், நீ சமாதானத்தோடே போ. குறைகளோடு வந்திருக்கிறாயா? சமாதானத்தோடே போ. வேதனை நீங்கி சுகமாயிரு. ஒரு பாயிண்ட் முடிஞ்சிருக்கு. சரியா? 2வதாக எடுத்து வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லூக்கா 13:10. ஒரு ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருடமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டிருந்த அங்கே இருந்தால், எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். அல்லேலூயா. அவன் 18 வருடம் ஒரு பலவீனத்தினால பாதிக்கப்பட்டிருந்தாள். எத்தனை வருஷம்? அந்த அம்மாவுக்கு எத்தனை வருஷம்? அப்ப இவங்க யாரு? அவங்களை விட சீனியர். ஆமா, சர்வீஸ் கூட. ஆமா, சீனியாரிட்டியில முன்னாடி இருக்கிறாங்க. அவங்க 12 வருஷம் எல்லாம் இருந்தது, வித்தாங்க, செலவு பண்ணாங்க, எல்லாம் காலியான சூழ்நிலையில யாரை குறித்து கேள்விப்பட்டாங்க? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாங்க. ஆனா இந்த அம்மாவட்ட கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன பாருங்க. இந்த அக்கா சம்திங் ஸ்பெஷல். 18 வருடமாய் அவங்களுக்கு என்ன இருந்தது? கூன், ஒரு பலவீனம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நமக்கு ஒரு உடம்பு முடியல, ஒரு பலவீனம், ஒரு சரீரத்துல ஒரு பலவீனம், ஒரு வாரம் 10 நாள் இருக்கு. நம்ம என்ன செய்வோம்? நல்லா ஜெபிப்போம். 1 மாதம் 2 மாதம் இருக்கு, என்ன செய்வோம்? இன்னும் உற்சாகமா ஜெபிப்போம். ஒரு 6 மாசம் 1 வருஷம் தாண்டிருச்சு, ரொம்ப பலவீனம் கூடிக்கிட்டே இருக்கு, குறையவே இல்லை. ஆலயத்துக்கு வந்துகிட்டே இருக்கும், பலவீனம் கூடிக்கிட்டே இருக்கு. நாம என்ன செய்வோம்? என்ன செஞ்சிருவோம்? சோர்ந்து போயிடுவோம். மனசு என்ன சொல்லும்?
ஜெபிச்சு ஜெபிச்சு என்னத்தை, ஆலயத்துக்கு போய் என்னத்தை சொல்லுங்க, என்னத்தை கண்டோம். அதான் சொல்றாங்கல்ல, இந்தாங்க பக்கத்துல ஒரு ஒரு குறி சொல்ல இருக்காரு, உங்கள்கிட்ட அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை போய் பார்த்துட்டு வரலாம். அவர் என்ன செய்வாரு, இந்த பேக்கோளாரெல்லாம் என்ன செஞ்சிருவாரு, விரட்டிடுவாரு. போய் பார்க்கலாமே அப்படின்னு என்ன செய்ய சொல்லும், மனசு நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருன்னு என்ன செய்ய சொல்லும், ஓட சொல்லும். ஆனா இந்த அக்கா பாருங்க, 18 ஆண்டு காலமாய் அவள் எங்கே இருந்தால், தேவாலயத்தில் இருந்தால். அவர் பரிசுத்த ஓய்வு நாள்ல ஆலயத்தில் வந்து அமர்ந்திருந்தார். அல்லேலூயா. அவன் ஆலயத்தில் ஆண்டவர் வந்தார், அவளை தம்மிடமாய் அழைத்தார், அவள் மீது கரங்களை வைத்தார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த கூன் அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? கூன் போட்டவங்களை பார்த்துருக்கீங்களா? கூன் எப்படி இருக்கும்? அப்படி குனிஞ்சிருப்பாங்க, அப்படிதானே? அதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? கூன் என்பது ஒரு கேள்விக்குறி. அல்லேலூயா. 18 ஆண்டு காலமாய் கேள்விக்குறியாயிருந்த அவருடைய வாழ்க்கை. நீங்களும் வந்திருக்கிறீங்களா அநேக கேள்வியோடு? என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் எப்போ மாறும், இந்த தேவை எப்போ சந்திக்கப்படும், என்னுடைய இந்த பாட உபத்திரவங்கள் எப்போ தீரும், என்னுடைய இந்த நெருக்கங்கள் எப்போ மாறும் என்று அநேக காரியங்களுக்கான கேள்விக்குறிகளோடு வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், அவளை தம்மிடமாய் அழைத்து, இந்த வசனத்தை வாசிங்க, 13ஆம் வசனத்தை. கைகளை வைத்தார், அவள் நிமிர்ந்து தேவனை என்ன செய்தார், மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. ஆமென். கேள்விக்குறியாய் இருந்த அவருடைய வாழ்க்கை என்ன செய்தது, ஆச்சரியக்குறியாய் மாறினது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவீங்களா? 18 வருடம் கேள்விக்குறியோடு இருந்தவருடைய வாழ்க்கையை கர்த்தர் அந்த நாளில, எந்த நாளில, பரிசுத்த ஓய்வு நாள்ல எங்க கண்டார்? அவளை ஆலயத்துல கண்டார். கண்டு அவளை என்ன செய்தார், வாழ்வை ஆச்சரியக்குறியாய் மாற்றினார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருக்கு பிரியமுள்ள சகோதரனே சகோதரியே, நீ கேள்விக்குறியோடு வந்திருக்கிறாயா? கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு அவர் ஆச்சரியக்குறியாய் மாற்றுவார். அல்லேலூயா. ஒரு அருமையான போதகர், ஒரு நல்ல வளமை வரம்பற்ற ஊழியர், சரியா, ஒரு ஊழியர் இருந்தாரு. அவரு நல்ல ஒரு கன்வென்ஷன் கூட்டம், ஒரு அற்புத சுகமளிக்கும் வல்லமை பெருவிழா நடத்தினார். திரளான மக்கள் எல்லாம் பலவீனத்தோடு வந்திருந்தாங்க, எல்லாம் நோய் நொடி பிரச்சனையோடு வந்திருந்தாங்க. அநேகர் சுகம் பெற்றாங்க. சுகம் பெற்ற ஒவ்வொருவரும் வந்து அந்த மேடையில் வந்து என்ன செஞ்சாங்க, சாட்சி சொன்னாங்க. ஜெபிக்கிற வேளையில் எனக்கு இந்த பலவீனம் மாறுச்சு, இந்த கட்டி மறைஞ்சிச்சு, அப்படி நிறைய பேர் தலைவலி சரியாச்சு, காய்ச்சல் சரியாச்சு, இந்த மாதிரி சாட்சி சொல்லிட்டே இருந்தாங்க. அப்போ முடிஞ்ச உடனே கீழே போன உடனே ஒரு வாலிபன் உட்கார்ந்துருந்தான். அவனுடைய பெற்றோர் அவனை கூட்டிட்டு அந்த பாஸ்டர்ட்டு வந்தாங்க. எல்லாரும் போயிட்டாங்க, கூட்டம்லாம் முடிஞ்சு போயிட்டாங்க. போனோடனே அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, இவன் வந்து கடந்த 8 ஆண்டுகளாக இவனுக்கு என்ன தெரியாது, கண் பார்வை தெரியாது. பார்வை இழந்து போனான் ஒரு விபத்துல. அப்போ ஒரு 15 வயசு இருக்கும் இவனுக்கு. 8 ஆண்டுகளா என்ன இல்லை, இவனுக்கு பார்வை இல்லை. மருத்துவமனையில எல்லா பக்கம் பார்த்தாச்சு, இவனுடைய கண் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நீங்க ஜெபிச்சு அந்த வேளையில என்ன கிடைச்சிருச்சு, இவனுக்கு சுகம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே பாஸ்டருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாளைக்கு எப்படி லாஸ்ட் நாள் கூட்டம். இப்படி உள்ள ஜீவனுள்ள சாட்சி. பாஸ்டர் ரொம்ப சந்தோஷம். சரின்னு சொல்லி அவனை ஜோம் பண்ணி என்ன செஞ்சிட்டாரு, அனுப்பிட்டாரு. என்ன செஞ்சாரு, ஜோம் பண்ணி அனுப்பியாச்சு, போயிட்டாங்க. அப்போ அடுத்த நாள் கூட்டம். பாஸ்டர் இந்த மாதிரி சொல்றாரு, நேற்று சுகம் பெற்றவங்கலாம் வந்து சாட்சி சொல்லுங்கன்ட்டு ரொம்ப ஆர்வமா என்ன செய்யறாரு, சொல்லிட்டு இருக்காரு. அப்பவும் நிறைய பேர் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேர் வந்து சாட்சி சொல்லிட்டே இருக்காங்க. பாஸ்டர் தேடுறாரு. யாரை தேடுறாரு? 8 வருஷமா கண் பார்வை தெரியாதவனுக்கு நம்ம சர்ச்சுக்கு கூட்டிட்டு வராங்க. கண் பார்வை தெரிஞ்சிட்டு பாஸ்டருக்கு எப்படி இருக்கும்? அந்த சாட்சி எங்கெல்லாம் போகும்? உலகம் முழுதும் போகும். சரியா, லைவ்ல போகும், உலகம் முழுதும் போகும். 8 வருடமா கண் பார்வை இல்லாதவனுக்கு பார்வை கிடைச்சிருச்சுன்னு பாஸ்டர் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அந்த பையனை என்ன செய்யல, காணல. கூட்டம்லாம் முடிஞ்சிச்சு. பாஸ்டர் என்ன செஞ்சாரு, நேராவே வீட்டுக்கே போயிட்டார். வீட்டுக்கு போயிட்டு பார்க்குறாரு, அந்த பையனை எங்க, அவன் மேலே ரூம்ல இருக்கான்ட்டு. அங்கே பார்த்தா அவன் அந்த 3 நாளாக என்ன செஞ்சுட்டு இருந்திருக்கான், டிவி பார்த்துட்டு இருந்திருக்கான். பாஸ்டர் கூட்டி சொல்லியிருக்காரு, தம்பி உனக்கு கண் பார்வை வந்துட்டேன், நீ கூட்டத்துக்கு வந்திருந்துருக்கலாமே, நீ என்ன செஞ்சிருந்தேன்ட்டு. 8 ஆண்டுகளாக பல திரைப்படங்கள் என்ன செஞ்சது, சினிமா என்ன செஞ்சிச்சு, ரிலீஸ் ஆச்சுது. நான் அந்த படங்களை எல்லாம் பார்க்கணும்னு எவ்வளவோ வாஞ்சையா இருந்தேன். எப்படி இருந்தேன்? எவ்வளவோ வாஞ்சையா இருந்தேன். நேத்து கண்ணு தெரிஞ்சதுல இருந்து 3 நாள் விடிய 36 படத்தை என்ன செஞ்சுட்டேன், பார்த்துட்டேன்.
எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் விடுதலையும் பெற்றுக்கொள்ளுகிற அநேகர் ஆண்டவர் என்ன செய்வதில்லை? தேவனுடைய நாமத்தை என்ன செய்வதில்லை? மகிமைப்படுத்துவதில்லை. 13ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க. லூக்கா 13:13. கைகளை வைத்தார், அவள் நிமிர்ந்து கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவீங்களா? நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்ம அநேக நேரம் ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதத்தை நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிறோம். தேவனை மகிமைப்படுத்துகிறோமா? தேவனை மகிமைப்படுத்துகிறோமா? இல்லைன்னா அந்த வாலிபனை போல நான் கைகால் முடமா கிடந்தேன், இன்னைக்கு எந்திரிச்சிட்டேன்னா எங்க ஓடிடணும்? வேலைக்கு போயிடணும். 10 வருஷமா போக முடியாம இருந்தது, 20 நாள் லீவ்ல இருந்தேன், உடம்பு சரியாச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை சேர்த்து எங்க போயிருவேன்? வேலைக்கு போயிருவேன். இல்லைன்னா எனக்கு உடம்பு முடியாம பையனுக்கு இருந்தது, அவன் 15-20 நாளா படிக்கவே இல்லை, பாஸ்டர் ஜெபம் பண்ணாங்க, சரியாயிட்டு எங்க போயிட்டான்? ஞாயிற்றுக்கிழமை எங்க போயிட்டான்? ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டான். அவனுக்கு என்ன இருக்கு? எக்ஸாம் இருக்கு. ஸ்பெஷல் கிளாஸ் அனுப்பிட்டு வந்திருக்கீங்களா? யாரும் வீக்கெண்ட் கிளாஸ் அனுப்பியிருக்கீங்களா? இல்ல. ஆமா, ஞாயிற்றுக்கிழமை செய்யக்கூடாது. சரியா? அவள் தேவனை மகிமைப்படுத்தினாள். அல்லேலூயா. 3ஆவதும் கடைசியுமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோவான் 5:2. இருக்கிறது 5 மண்டபங்கள் உண்டு. அல்லேலூயா. ஒரு எபிரேய அது பாஷையில பெதஸ்தா என சொல்லப்பட்ட ஒரு குளம் இருந்தது. அதுல எத்தனை மண்டபங்கள் இருந்தது? 5 மண்டபங்கள் இருந்தது. எபேசியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். 4:13. அப்போஸ்தலராகும் தேசத்துல கர்த்தர் பயன்படுத்தி வருகிற 5 வகை ஊழியங்கள். சரியா? சிலர் அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசியாகவும் மேய்ப்பராகவும் போதகராகவும் பயன்படுத்தி வருகிறார். இது 5 வகை ஊழியம். இந்த 5 வகை ஊழியங்களும் ஒன்று சேர்ந்து சபையில இந்த பெதஸ்தா குளத்தை கலக்குகிற நேரத்தில், அல்லேலூயா சொல்லுங்க, 5 வகை ஊழியர்கள் வந்து இன்றைய நவீன காலத்துல கலக்கப்படுகிற பெதஸ்தா குளம் எதுதான்? இந்த ரெகபோத் ஜிப்சி சர்ச் தான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கலக்கும் போது தொடர்ந்து வாசிங்க. 3ஆம் வசனத்தை வாசிங்க. 5:3. யோவான் 5:3. யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 130ஆம் பக்கம். சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதியஸ்தர்கள் அநேகர் என்ன செய்யறாங்க? படுத்திருந்தாங்க. தண்ணீர் எப்போது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். அப்புறம் சொன்னோம்ல, அவர் தேவதூதன் வந்து கலக்குவான். கலக்கும் போது யார் முதலாவது இறங்குவானோ அவன் என்ன செய்வான்? எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சுகமடைந்து விடுவான். 5ஆம் வசனத்தை வாசிங்க. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். அல்லேலூயா. ஆமா, முதல்ல அக்காவுக்கு எத்தனை வருஷம்? 12 வருஷம். 2வது அக்காவுக்கு எத்தனை வருஷம்? 18. இந்த அண்ணாச்சிக்கு எத்தனை வருஷம்? 38 வருஷம். மோஸ்ட் சீனியர், பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். அவர் என்ன செய்தாரா? 38 வருடம் வியாதியஸ்தனாய் இருந்தார். 38 வருஷம் வியாதி கொண்ட மனுஷன் அங்கே இருந்தான். 6ஆம் வசனம் இவ்வாறாய் துவங்குகிறது, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு. அல்லேலூயா. 38 வருஷமா ஒருத்தன் ஒரே இடத்துல படுத்திருக்காம்னா அவனுக்கு என்னதெல்லாம் கிடைச்சிருக்கும்? 38 வருஷமா ஒருத்தன் ஒரு இடத்துல படுத்திருக்கான், எப்படி இருந்திருப்பான்? நல்ல நேரத்துக்கு நேரம் என்ன கிடைச்சிருக்கும்? சாப்பாடு கிடைக்கல, அங்கே படுத்திருப்பானா? கோயில் வாசல்ல உட்காந்துருக்கான், ஏன் தர்மம் பண்ணுங்க, ஒரு நாளைக்கு 15 ரூபாய்க்கு மேலே சில்லறவுல, அடுத்த வாரம் அங்கே உட்காருவானா? பிள்ளையார் கோயில் இல்லைன்னா ஆஞ்சநேயர் கோயில் எந்திரிச்சு தூரம் என்ன செஞ்சிருவான்? போயிடுவான். இந்த பாட்டிக்காரன் என்ன செய்தான்? 38 வருஷமா எங்க படுத்திருக்கான்? சொல்லுங்க, எங்க படுத்திருக்கான்? பெதஸ்தா குளத்துல வாசல்லே என்ன செஞ்சிருக்கான்? படுத்து கிடந்திருக்கான். 38 வருஷம் படுத்திருக்கான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு எப்படி காலமாய்? வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று
அறிந்து கொண்டார். பாருங்க, 38 வருஷம் படுத்திருக்கான். அவனை பார்த்த உடனே தெரிஞ்சிருது. அவன் செட்டப் எல்லாம் பாக்குறாரு. இந்த பக்கம் வெயில் அடிச்சா உள்ள வரக்கூடாதுன்னு ஒரு ஸ்கிரீன் போட்டிருக்கான். முன்னாடி மழை பெஞ்சா சாரல் அடிக்க கூடாதுன்னு 4 ஓலையை வச்சிருக்கான். சைடுல 2 செட்டு அடைச்சிருக்கான். நல்ல 4 அழுக்கு துணியை போட்டிருக்கான். 2 அழுக்கு முடிய தலைகளை வச்சிருக்கான். நல்லா படுத்திருக்கான். வெல் செட்டில்டு. கூர்ந்து பாக்குறாரு. அங்க காலையில சாப்பாடு சாப்பிட்டது மிச்சம் இருக்கு. மத்தியானத்துக்கு சாப்பாடு ரெடியா இருக்கு. தலைமாட்டுல தண்ணி இருக்கு. அவனுக்கு எல்லாமே என்ன இருக்கு? இருக்க போய் தான் இருக்கான். சாப்பாடு இல்லைன்னா இருந்திருப்பானா? சௌரியம் இல்லைன்னா இருந்திருப்பானா? அந்த இடத்துல அவனுக்கு இரிட்டேட்டிங்கா இருந்தா 38 வருஷம் அங்க இருந்திருப்பானா? அடுத்து இருந்தான். பார்க்காரு ஆண்டவர், அப்ப வெல் செட்டில்டா இருக்கான். அப்ப அவன்கிட்ட கேட்கிறாரு, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு வெகு காலமாய் அவன் வியாசனை அறிந்து, வாசிங்க, அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று. ஆமா, சிம்பிளி ஆன்சர் மை கொஸ்டின் சொல்றாரு. நீ சோமாவன்னு விரும்புறியாப்பா? அவன் என்ன சொல்லி இருக்கணும்? இல்ல, அவன் சொன்னது இருக்கட்டும். அவன் என்ன சொல்லி இருக்கணும்? ஆமான்னு சொல்லியிருக்கணும். இல்லைன்னா என்ன சொல்லியிருக்கணும்? எனக்கு எல்லா சௌரியங்களும் கிடைக்கி 30 வருஷமா இருந்துட்டேன், இனிமே சோமாயினா என்னத்தை காண போறேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கணும்? இல்லை ஆண்டவரே, நான் இப்படி இருந்துட்டு போறேன்னு சொல்லி இருந்திருக்கணும். அப்படிதானே? அவன் என்ன பதில் சொல்றான்? வாசிங்க, 7ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்ன குளத்துல கொண்டு விடுறதுக்கு யாருமே இல்லை. நான் இறங்குவதற்கு முன்பு வேறொருவன் இறங்குகிறான். அல்லேலூயா. 38 வருஷமா எங்க உட்கார்ந்து இருக்கான்? அற்புதத்தினுடைய வாசல்ல தான் உட்கார்ந்து இருக்கிறான். எத்தனை வருஷமா அந்த சர்ச் பாஸ்டருங்க கேட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? இந்த சர்ச் இங்க கேட்டியா? 19 ஆண்டுகளா? 19 வருஷமா அங்க வரவங்க கை தூக்கி வர இல்லையா? சொல்லுங்க. அல்லேலூயா. 19 ஆண்டு காலமா இங்கே இருக்கிறீங்க, அப்படித்தானே? 19 ஆண்டு காலமா இங்கே இருக்கிறீங்க. அவன் 38 வருஷமா அங்கே இருந்த. ஆண்டவர் கேட்கிறார், நீ வியாதியிலிருந்து சுகமடைய விரும்புகிறாயா? அவன் சொல்றான், இல்ல. அப்ப ஆண்டவர் சொல்றார், நீ 19 வருஷமா இங்கே இருக்கிறிய, நீ இந்த குளம் கலக்கப்படும் போது எத்தனை நேரங்க ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாய், அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாய். நீ எத்தனை பேரை கூட்டிட்டு வந்திருக்கீங்கம்மா? எத்தனை குடும்பங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? சபை நிரப்பப்பட்டிருக்கிறா உங்களை கொண்டு? சபை நிரப்பப்பட்டிருக்கிறதா உங்களை கொண்டு? 19 வருஷமா வர்றீங்க, ஆசீர்வாதத்தை வாங்குறீங்க, பாஸ்டர் கொடுக்குற நல்ல வார்த்தையை கேட்குறீங்க, ஜெபிக்கிறீங்க. ஆட்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? எத்தனை பேரை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அவன் சொல்றான்ல, அதுக்கு வேற யாராவது என்ன செஞ்சுறாங்க? இறங்கி போயிடுறாங்க. நீங்க எத்தனை பேருக்குமா சுவிசேஷம் சொல்லியிருக்கீங்க? எத்தனை பேருக்கு வார்த்தையை சொல்லி இருக்கிறீங்க? இல்ல இல்ல, அதுக்கு வேற ஊழியர்கள் இருக்காங்க, பாஸ்டர் ஃபேமிலி இருக்கு. அவங்க என்ன செய்வாங்க? சுவிசேஷ ஊழியத்தை பார்த்து கொள்வாங்க. அவங்க என்ன செய்வாங்க? ஊழியத்தை செய்து கொள்வாங்க. நீ சுகமடைய விரும்புகிறாயா? நீ பயன்படுத்தப்பட விரும்புகிறாயா? கடைசி கால எழுப்புதலில் நீ பயன்படுத்தப்பட விரும்புகிறாயா? கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், என்ன சொல்றீங்க? கடைசி கால எழுப்புதலில் நான் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன், நீ விரும்புகிறாயா அப்படின்னு கர்த்தர் கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாண்டவரே விரும்புகிறேன்னு சொல்லணும். ஆனா இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்கோம்? இல்ல, அதுக்கெல்லாம் வரம் பெற்ற ஊழியர்கள் இருக்கிறாங்க, எனக்கு பாட்டு படிக்க தெரியாது சொல்றான்ல. நான் இறங்கிக்குள்ள இன்னொருத்தன் இறங்கிருந்தேன், எனக்கு பாட்டு படிக்க தெரியாது, எனக்கு வர்ஷிப் பண்ண தெரியாது, எனக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியாது, எனக்கு செபிக்க தெரியாது. பாஸ்டர், நீங்க வேற யாரையாவது வச்சு என்ன செஞ்சுக்கிடுங்க, சுவிசேஷ ஊழியத்துக்கு கூட்டிட்டு போயிருங்க. இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ சுகமடைய விரும்புகிறாயா? 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். எட்டாம் வசனம். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், 19 வருஷம் இருந்துக்கலாமா, எழுமா, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. பக்கத்துல ஒரு சர்ச்சை திறந்துருக்காங்க, அங்க போய் சொல்லல. என்ன சொல்றாரு? நீ உட்காந்துட்டே இருக்கலாமா, ரொம்ப நாளா கேட்டுட்டே இருக்க வார்த்தைய, நிறைய வார்த்தையை கேட்டிருக்க, நிறைய சத்தியத்தை கேட்டிருக்க, நிறைய அற்புதத்தை குறித்து உனக்கு போதிக்கப்பட்டிருக்கு. நீ என்ன செய்ய? எழுந்து நட. உன் ஊரை சுத்தி என்ன செய்ய? நட. உன் பகுதியை சுத்தி என்ன செய்ய? நட. நீ நடந்து என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். 14ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போ 14.
அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அல்லேலூயா. 15ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யாருக்கு அறிவித்தானா? யாருக்கு அறிவித்தானா? நீங்க என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும்? நீங்க சுகமானீங்க, ஆண்டவருடைய கரத்துல விடுதலை பெற்றுக்கொண்டீங்க, ஆலயத்துல இருக்கிறீங்க, என்ன செய்யணும்? நீங்க யார்கிட்ட சொல்ல சொல்லி இருக்கு? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 1:8. வரும்போது பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் கடைசி பரியந்தம் எனக்கு. ஆமா, நீங்க முதலாவது எங்க போய் சொல்றாரு சுவிசேஷத்தை? அவர் சொல்றார், நீ யூதர்களுக்கு அவன் என்ன செய்தான்? இயேசுவே மெய்யான தேவன் என்று அறிவித்தான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்க உங்களுடைய மக்கள் மத்தியில அவன் ஒரு பாஸ்டரை ஆண்டவர் எழுப்பினார். அவர் இத்தனை பேரை கர்த்தருக்கென்று என்ன செய்தார்? ஆயத்தப்படுத்தினார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்க எழுந்து போய் முதலாவது அவன் யாருக்கு அறிவிச்சான்? யூதர்களுக்கு இயேசு என்று, என்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யாருக்கு அறிவித்தான்? யூதர்களுக்கு அறிவித்தான். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. முதல்ல எங்க பண்ணணும்? பரிசுத்த ஆவியானவர் வந்து பலப்படுத்தினார். முதல்ல எருசலேம்ல, அப்புறம் யூதேயாவுல, அப்புறம் சமாரியாவுல, அதுக்கப்புறம் தான் எங்க போகணும்? உலகம் எங்கும். சரியா? அதனால நீங்க ஆண்டவரை ஆராதிக்கிறீங்க, ஆண்டவரை அறிந்திருக்கிறீங்க. இந்த மாதத்தினுடைய முதல் நாள் உங்களோடு கர்த்தர் பேசி